ஹாய், நான் இங்கே இருக்கேன். யாருங்க நீங்க? கொஞ்சம் விட்டுருந்தா டயர்ல மாட்டியிருப்பீங்க. உங்கள் வண்டியில் என்ன அப்படியே பாண்டவன் காடு வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறீங்களா? எங்க அப்புறம் வாயில் நல்லா வந்துருங்க. நீங்க வண்டியில் ஏறி எடுத்துக்கிட்டோம், இந்நேரம் வண்டி உங்க மேலே ஏறி இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஏப்பா, இப்போ நடக்கிற நல்லதே போதும். வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க. வரேன் சார். என்னங்க சைக்கிள் வச்சுக்கிட்டு ட்ராப் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் சார். ராத்திரி நேரத்தில் இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது. வாங்க கிளம்பலாம், சீக்கிரம் வாங்க. ஏறிட்டீங்களாங்க? ரைட் ரைட். ஏண்ணே, இது உங்க ஒரு பஸ்ன்னு நினச்சிட்டிங்களே? யார் அது பேய் மாதிரி? நான்சென்ஸ். சும்மா இருண்ணே, பேயும் இல்லை ஒன்றும் இல்லை. இவன் தம்பி ரிக்கி. ஓ, உங்களை பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஜெராக்ஸா? இந்த ஊருக்கு நீங்கள் புதுசா? இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பாண்டவர் காட்டுக்கு போகிற வழியில் ஒரு பேய் வீடு இருக்குது. அங்கே நிறைய அமானுஷ்யமான விஷயம்லாம் இருக்குது. அதனாலேயே அங்கே யாரும் போகிறது கிடையாது. இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நானும் யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. கதையை கேட்க நாங்கள் தான் இன்னைக்கு கிடச்சோமா? அடச்சி, இந்த ஜவக்கி வேற. என்னது ஜவக்கிய? என்னங்க அப்படின்னா? ஜவக்கி நீங்கள் ஒரு ஆந்தை இருக்கு, அது இப்படி கூவுச்சுன்னா இங்கே ஏதாவது கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கதெல்லாம் நல்லதாக சொல்கிறீங்க. உங்களை பற்றி முதல்ல சொல்கிறீங்களா? அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்னோட பேர் மன்மதன். இந்த ஊருக்கு நான் ஒரே ஒரு போஸ்ட்மேன் தான். மன்மதனா? அப்படின்னா போகிற வரவங்களுக்குலாம் அம்பு விடுவீங்களோ? ஏம்மா தங்கச்சி, சொல்லுங்கண்ணா. நான் பட்டேல் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியே மீன் கிடைச்சா வாங்கிட்டு வாங்கண்ணே. அந்த மீன்காரம்மா இன்னைக்கு வரவே இல்லை. சரி சரி, வாங்கிட்டு வர்றேம்மா. பார்த்து ஜாக்கிரதையாரு. இவன் எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கான்? அண்ணா ராமசாமிண்ணா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குண்ணே. இந்தாங்க. என்ன ப்ரமோஷன் ஆகிட்டிங்களா என்ன?
இந்த வீட்டு நம்பர் தானே போட்டிருக்கு. ஏய், போடா, லெட்டர்லாம் கீழே விழுந்துருச்சு. தூக்கு. அண்ணா என்னால முடியலண்ணா, நீங்களே தூக்குங்க. சைக்கிள் ஸ்டாண்டு சைஸு கூட இல்லை, நீ என்ன பயமுறுத்துற? சைக்கிளே வளைஞ்சு போச்சு. அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அட்ரஸ் தான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அண்ணா ஆண்ட எங்க 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 எங்கடா எங்க 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 எங்கடா? ஆண்ட இல்லண்ணா, அங்க. ஏ ஃபார் அட்ரஸ், எம் ஃபார் மன்மதன். ஓ, ஏன் அட்ரஸ் தானா? தெரியவே இல்லை. மரமாய் வாழ்ந்துட்டீங்க, ஆனா மூளை மட்டும் வளரல. இத கொடுங்க. இது எனக்கு வந்த லெட்டரு. உனக்கா? எனக்கு தான். உனக்கு யாரா அனுப்பா லெட்டரு? என் லவர் கிட்ட இருந்து வந்திருக்கு. என் சேஃப்டிக்காக உங்க அட்ரஸ் கொடுத்து விட்டேன். நாளைச்சு 3 அளவு இல்லை, அதுக்குள்ள லவ். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த இடம் தான். இங்கே தான் இங்கே தான். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. தோ அங்கே பாருங்க, அதான் பட்டேல் வீடு. அங்கே போனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தேவையான உதவிலாம் அவர் பண்ணி கொடுப்பாரு. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஏ போறியா? விட்டா பேசிக்கிட்டே இருக்க. அதிகமாக பேசுகிறேண்ணா? உண்மையை சொல்லணுண்ணா, நீங்கள் எங்கள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கனால மரியாதைக்காக உங்ககிட்ட கம்மியாக தான் பேசியிருக்கேன். எப்படினாலும் இங்கே தான் இருக்க போகிறீங்க. பழக்கமானதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பேசலான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயோ மன்மதனா, கிளம்புண்ணா, டைம் ஆகுது. சரி 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 சரி, நான் போயிட்டு வரேன். யாரா அவன்? पटेल सर, पटेल सर. Hey, நீங்க எப்படி இங்க? I can't believe this. நாங்களே அதே விஷயத்தை தான் உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தோம். ஆமா, நீ எங்க இங்க? பை சான்ஸ் சென்னையில் உங்களை மாதிரி ஏதாவது தங்கச்சி ஒன்றும் இல்லைல்ல? என்ன ஜோக்கா? இது என் வீடு. எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான். உங்களை மாதிரி ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. ஓ, இது உங்க வீடு தானே? கிளம்பலாண்டா. சரிங்க, நாங்கள் இருந்து கிளம்புறோம். போயிட்டு வரோம். ஏய் வாங்க. நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல வீடு ஒன்று பார்த்தோம். உங்களால் அந்த வீட்டை ரெடி பண்ணி தர முடியுமா? ஏன்னா அந்த வீடா? சரியில்லையே. அந்த வீட்டை பற்றி யாரும் நல்லதாக சொன்னதில்லை. அந்த வீட்டில் ஏதோ பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்கணும்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோமே. எங்களோட ஜாபே இந்த மாதிரி விஷயத்தை ரிசர்ச் பண்ணி டீட்டெயில் எடுக்கிறது தான். அங்கேயே தங்குறது ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, அதனால் அதே ஏற்பாடு பண்ணித்தரேன். இந்த காலத்து பசங்க, நீங்கள் சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இதெல்லாம் நம்பவா போகிறீங்க? நம்ம ஆளுங்ககிட்ட சொல்லி முதல்ல இடத்த க்ளீன் பண்ண சொல்கிறேன், அப்புறமா போங்க. ஓகே, தேங்க்யூ. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க சார். புரிஞ்சுதா? சரி, நீ கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா ராகுல், அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னதை நீ யோசிச்சு பார்த்தியா? அந்த ஆள் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த காடை, இந்த காற்று, இந்த இலைகளோட சத்தம், இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குடா. இங்கேயே கடைசி வரைக்கும் செட்டில் ஆகலாம் போல இருக்க.
என்னடா பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னடா, அந்த போஸ்ட்மேன் தான் டைம் பாஸ் கதை சொன்னா அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருப்பியா? ஆமா, நானும் அதை நம்ப மாட்டேன். உண்மையாவே நீங்க 2 பேரும் எங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா? நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மைதான். ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த உண்மையை சொல்கிறோம். அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஐயோ, போதும் நிறுத்துங்க. நான் கேட்டதே தப்பா போச்சு.